Hello friends, welcome to Green Designers. Today class la neenga enna paaka poron pathina Aari stand and frame la cloth eppadi fix pannalandradha paakalam. Vaanga video kulla pogalam. Adukku munadi nama channel subscribe pannadanga subscribe pannunga, bell icon press pannunga, appo na podra videos notifications ungalku varum. இது பாத்தீங்கன்னா இதுதான் ஆரி frame. இது 18 inches and 16 inches இருக்கும். இது பாத்தீங்கன்னா inner ring outer ring அப்படின்றது ரெண்டு இது இருக்கு ring இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படினா நான் inner ringல வந்து இந்த மாதிரி நாடா நம்ம பட்டு பாவாடையில யூஸ் பண்ணுவாங்களே அந்த நாடாவை தான் நாம இந்த மாதிரி 1 by 1 அதாவது கேப் இல்லாம பக்கத்துல நெருக்கமா இந்த மாதிரி டைட் கொடுத்துட்டே வரணும். எதுக்கு இது கொடுக்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம cloth வந்து லூஸ் கொடுக்காம நல்லா ஒரு டைட்டா இருந்தா தான் நம்ம போடுற ஸ்டிச்சஸ் நமக்கு போடும்போது லூஸ் கொடுக்காம நல்லா இருக்கும். பொறுமையா இந்த மாதிரி 1 by 1 நம்ம பக்கத்துல நம்ம போட்டுட்டே வரணும். இத பாருங்க நான் அப்படியே போட்டுருக்கேன். இந்த மாதிரி நூல்லாம் சிக்கு விழாம பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா அந்த வேவ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டும்போது பாத்தீங்க அப்படினா cloth ஃபிட் பண்ணும்போது ஒரு இடத்துல பள்ளமாவும் ஒரு இடத்துல கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க நெருக்கமா இந்த மாதிரி frame one time நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாவே போதும். இந்த 18 inches frame நம்ம எடுத்தோம் அப்படினா ஒரு blouse உடைய back neck ஃபுல்லாமே நம்மளால வர்க் பண்ண முடியும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நம்ம க்ளோ போட்டு இத ஸ்டிக் பண்ண போறோம். இங்க பாருங்க இந்த இடத்துல லைட்டா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இங்க க்ளோ போடுங்க. க்ளோ போட்டுட்டு கொஞ்சம் அதிகமாவே க்ளோ வைங்க. அப்பதான் நமக்கு நல்லா அங்க ஸ்டிக் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி கையில லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு இன்னர் ரிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்ட். இப்போ இந்த ஆரி ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா மேலே வந்து ரிங் மாதிரி இருக்கும். கீழ வந்து 4 சைடும் வந்து நமக்கு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது வந்து நான் பை பண்ணது இல்ல. இந்த ஸ்டாண்ட் வந்து என்னோட ஹைட்டுக்கு வேணும் அப்படின்ற கரெக்ட் லெவலுக்கு வேணும்ன்றதுக்காக நான் வந்து இத ரெடிமேடா நான் செஞ்சு நான் வாங்குனது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இங்க ஹோல்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நெட் கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. இந்த நெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி வெச்சு நம்ம நல்லா இத டைட் கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம 4 சைடும் வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோம். ஆரி frame and stand வந்து மார்க்கெட்லயே கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம சேனல்ல இருந்தும் நீங்க பை பண்ணிக்கலாம். இத பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாவே நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து frameல எப்படி நம்ம cloth ஃபிட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் ரிங்கை நம்ம வெளிய ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னர் ரிங் இருக்குங்களையா அது மேல தான் வந்து நம்ம இந்த மாதிரி cloth ஃபுல்லா விரிச்சி போடணும். எந்த சுருக்கமும் இல்லாம cloth நீட்டா போடுங்க. நல்லா தரையில வச்சு நீங்க இந்த மாதிரி cloth ஃபிட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ நம்ம அவுட்டர் ரிங்கை மேல இந்த மாதிரி வெச்சு டிப் பண்ணனும். பாருங்க இங்க அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்க்ரூ இருக்கு. இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து நல்லா டைட் கொடுத்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். நம்ம cloth ஃபிட் பண்ணிட்டு நல்லா டைட் கொடுத்தோம் அப்படினா அந்த frame வந்து நல்லா டைட்னஸா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மாதிரி cloth ஸ்டாண்ட்ல வந்து ஒரு கையை நீங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி cloth நல்லா டைட்டா இழுக்கணும். இழுக்கும்போது பாத்தீங்க அப்படினா அங்க வந்து cloth ஃபுல்லாவே நமக்கு டைட்டா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாம இருந்தா தான் நமக்கு வந்து வர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரி frame வந்து ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி ஃபிட் பண்ணனும். ஜஸ்ட் நீங்க லைட்டா பிரஸ் பண்ணாவே போதும். இப்போ நம்ம cloth எப்படிலாம் ஃபிட் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஆரி ஸ்டிச்சஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். Thank you to all.